வேல்மாறல் பூஜை 48 நாள். இந்த சந்தேகத்தோடு மட்டும் செய்யாதீங்க. நாம் முருகருக்காக இருக்கக்கூடிய இந்த விரதத்தில் இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு நமக்குள்ள நிறைய சந்தேகம் வரும். ஆனால் இந்த சந்தேகத்தோடு மட்டும் இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டாம். முழு மனசோட எப்பயும் முருகரையே நினச்சிக்கிட்டு செய்ய வேண்டிய பூஜைங்க இது. இதில் நம்ம இந்த சந்தேகம் இதை இப்படி செஞ்சிட்டா தவறா அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். குறிப்பாக நமக்கு வரக்கூடிய சந்தேகங்களில் ஒன்று, என்ன மாதிரியான நெய்வேத்தியம் பிரசாதம் வச்சு படைக்கலாம் அப்படிங்கிறதுல நம்மள நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். உங்களால் முடிஞ்ச ஒரு 2 வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ஒரு கற்கண்டாக இருந்தாலும் சரி, காலை மாலைன்னு 2 வேளையும் உங்களால் முடிஞ்சது உங்கள் வீட்டில் இருக்கிற பாலில் கற்கண்டு போட்டு, இல்லைன்னா ஒரு துளி தேனை ஊற்றி கூட முருகருக்கு வச்சு நீங்கள் படைச்சிக்கலாம். இதுக்காக நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யணும், பஞ்சாமிர்தம் செஞ்சு தான் படைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. குறிப்பாக நாம் மன அமைதியோட இந்த வேல்மாறலை படிக்கிறது தான் அவசியம். அதோட 2 வேளை குளிக்கணுமா அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய பேருக்கு வரும். காலையில் ஒரு தடவை குளித்தா போதுமானது. மாலையில் நம்ம எப்பவும் போல் முகம் கழுவி நம்ம குங்குமம் திருநீர் நெற்றியில் வச்சுட்டு இந்த பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஒன்று மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. சாயந்தரம் ஒரு வேளையில் நம்ம விளக்கேற்றுறோம்னா அதே வேளையில் ஒரு 6 மணிக்கு நம்ம ஏற்றுறோன்னா தினமும் 6 மணிக்கே ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. 5:30 மணின்னா 5:30 மணி. அதே மாதிரி தான் காலையிலையும். காலையில் ஒரு 8-9 மணிக்கு நம்ம விளக்கேற்றுவோன்னா தினமும் அதே நேரத்துக்கு ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை தவிர வேறு எந்த ஒரு மாறுதலும் நமக்கு இருக்க போகிறதில்ல. முருகனை மட்டும் மனசார நினச்சி உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை மனமுருகி வேண்டிக்குங்க. அதுவே போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.